வெல்கம் டு ஆத்மா. பௌர்ணமி, முழு நிலவு ஒளி, தெய்வீகத்தன்மை வாய்ந்தது என்பார்கள். ஆன்மீகத்தில் பௌர்ணமி நாளுக்கு மிகவும் முக்கியத்துவம் உண்டு. அப்படி பௌர்ணமிக்கு ஏன் அந்த முக்கியத்துவம்? இங்கேயும் பௌர்ணமி அன்று மரத்தை பெண்ணாக அலங்கரித்து தாலி கட்டியிருக்கிறார்கள். பாவத்தை போக்குவதாக நினைத்து இன்னொரு பாவத்தை செய்திருக்கிறார்கள். என்ன பாவம் அது? பார்க்கலாம் வாருங்கள். இந்த தாலியை கட்டி என்ன அடக்கி வச்சிட்டீங்கல்ல, இதுல இருந்து நான் வெளியில வருவேன். என்ன அழிச்சவங்களை நான் பழி வாங்குவேன். எப்படி வரணும்னு எனக்கு தெரியும். இந்த தாலியை எப்படி கழட்டணும்னு எனக்கு தெரியும். நான் யாருன்னு காட்டுறேன். உங்களை அழிச்சிட்டு தான் என் ஆத்மா சாந்தி அடையும். வர பௌர்ணமிக்குள்ள நான் இதை செய்யறேன். நல்லா இருக்கும், எல்லாரும் நல்லா இருக்கும். சொல்லிட்டு தான் செய்யணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். என்ன பண்றது? நான் சொல்றத எங்க கேக்குறாங்க? அவங்க அப்பா அம்பளையும் பேசுறதுதான் முடிவா இருக்கு. அவளைதான் கல்யாணம் பண்ணிப்பேன் அவன் சொல்றான். அவங்க அப்பாவும் சரின்னு சொல்லிட்டாங்க. வேற என்ன பண்ண முடியும்? சரின்னு நானும் விட்டுட்டேன். சரி சரி, அப்புறம் நான் அப்புறமா கூப்பிடுறேன். வையே, பால் வீணா போனா திரிஞ்சுதானே போகும். இது என்ன கருப்பா மாறி இருக்கு? ஐயோ, என்னமாச்சு? என்ன இதெல்லாம்? என்னமா நீங்க பார்த்து ஜாக்கிரதை எதுவும் செய்ய மாட்டீங்களா? சரி வாங்க வாங்க வாங்க, பார்த்து வாங்க. வாங்கம்மா, மெதுவா வாங்க. வாங்க வாங்க, ஒண்ணு இல்ல வாங்க, மெதுவா வாங்க. பார்த்து பண்ணக்கூடாதா? என்னம்மா நீ? கொஞ்சம் பொறுத்துக்கோ. அந்த கால் காட்டு. இந்த கால படிச்ச அந்த கால இல்ல. அம்மா கொஞ்ச நாள் பொறுத்துக்கோ. கயல் வந்துருவா. எல்லா வேலையும் அவளே பாத்துக்குவா. என்னோட அம்மா ராணி மாதிரி உட்காரலாம். ஏண்டா அந்த பொண்ணு அவ்வளவு நல்லவளாடா? தங்கம்மா தங்கம், 24 கேரட் சொக்க தங்கம். கல்யாணம் ஆகி வரதுக்கு முன்னாடி அவளை தள்ள தூக்கி வச்சுட்டு ஆடுற. வந்ததுக்கு அப்புறம் என்னென்ன நடக்க போதோ எனக்கு தெரியல. அம்மா உனக்கு இப்படி சொன்னாலும் பிரச்சனை, அப்படி சொன்னாலும் பிரச்சனை. உன் பிரச்சனையை தீர்க்கவே முடியாது. எனக்கு நிறைய வேலை இருக்கு, நான் புறப்படுறேன். அப்புறம் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்காத. நான் பாத்துக்கிறேன், நீ போயிட்டு வா. சரி. இவ்வளவு சந்தோஷமா இருக்கும். மருமக வந்த பிறகும் இதே மாதிரி சந்தோஷமா இருப்போமா?
பாட்டி, நீங்க வள்ளியோட பாட்டி தானே? ஆமாம்மா. வள்ளி எங்க? என்ன பாட்டி, வள்ளியை கேட்ட உடனே உங்க முகம் மாறிடுச்சு. பாட்டி, ஏன் அழறீங்க? பாட்டி, என்னாச்சு பாட்டி? ஏன் பாட்டி அழறீங்க? பாட்டி, வள்ளி எங்க பாட்டி? வள்ளிய பத்தி இவ்வளவு அக்கறையா கேக்குறியே, நீ யாருமா? எனக்கு வள்ளிய ரொம்ப நல்லா தெரியும். நானும் அவளும் இதே கோவில்ல தான் ஒரு நாள் எதிர்ச்சியா மீட் பண்ணோம். அதான் கேட்டேன், வள்ளி எங்க? அம்மா, என்னோட காதலுக்கு நீங்க தான் ஒரு நல்ல வழியை காமிக்கணும். என்னோட காதல் ஜெயிச்சு என்னோட குடும்பத்துல சம்மதிச்சு எங்க கல்யாணம் நடக்குமா நடக்காதான்னு நான் ரொம்ப குழம்பி போயிருக்கேன். நீ தான் ஒரு நல்ல முடிவா சொல்லணும். யாருக்கும் எந்த குறையும் வரக்கூடாது சாமி. எல்லாரையும் நல்லபடியா பாத்துக்கோ சாமி. ஒரு நிமிஷம். எனக்கு ஒரு உதவி செய்ய முடியுமா? சொல்லுங்க, செய்றேன். ஆனா அதுக்கு முன்னாடி உங்க தலைக்கு பூ வச்சுக்கோங்க. பூ வச்சு லட்சணமா இருக்கணும். அதுதான் அழகு. முகம் அழகா இருந்தாதான் மனசு சந்தோஷமா இருக்கும். மனசு சந்தோஷமா இருந்தாதான் எல்லாம் சந்தோஷமா நடக்கும். எதுலயும் வெற்றிதான். உன்னை அடிக்கடி இந்த கோவில பாத்திருக்கேன். ஆனா உன் பேர் என்னன்னு கேட்டதில்ல. உன் பேர் என்ன? என் பேரு வள்ளி. வள்ளி, என் மனசுல ஒரு குழப்பம் இருக்கு. நான் ஒருத்தரை லவ் பண்றேன். அவரு ரொம்ப நல்லவரு. அவரு கூட கல்யாணம் நடக்குமா நடக்காதான்னு அம்மன் கிட்ட உத்தரவு கேட்டிருக்கேன். இதுல ஏதாவது ஒண்ணு எட. இது நடக்குமா அது நடக்குமான்னு சாமி கிட்ட கேட்க கூடாது. எது நல்லதோ அதை எனக்கு செய், அப்படிதான் சாமி கிட்ட கேட்கணும். சரியா? நல்லது கெட்டது ரெண்டையுமே சாமி கிட்ட விட்டுருங்க. ரொம்ப கரெக்டா சொன்ன வள்ளி. சாமி கிட்ட எப்படி பேசணும், எதை கேட்கணும்னு தெளிவா தெரிஞ்சு வச்சிருக்க. எங்களுக்கெல்லாம் அம்மா அப்பா கிட்டயே எப்படி பேசணும், எதை கேட்கணும்னு கூட தெரியாது. நல்லா யதார்த்தமா பேசுறீங்க. என்னமோ தெரியல வள்ளி, உன்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது ஏற்கனவே நம்ம ரொம்ப நாள் பழகின உணர்வு ஏற்படுது. அன்னைக்கு வள்ளி என் மேல காட்டின அன்ப நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன். அப்போல இருந்து நானும் அவளும் நல்ல தோழிகள் ஆயிட்டோம். வள்ளியோட நட்பு எனக்கு கிடைக்காம போயிருந்தா இன்னைக்கு என்னோட காதல் ஜெயிச்சிருக்காது பாட்டி. நான் ரொம்ப குழம்பி போய் தவிச்சிருப்பேன். நான் இன்னைக்கு சந்தோஷமா இருக்கேனா அதுக்கு காரணம் வள்ளி தான் பாட்டி. இப்போ வள்ளி எங்க இருக்கா பாட்டி? ஏன் பாட்டி அழறீங்க? வள்ளி எங்க இருக்கா? வள்ளி வள்ளி செத்து போயிட்டாமா. என்ன பாட்டி சொல்றீங்க? வள்ளி செத்து போயிட்டாளா? எப்படி? தெரியலையம்மா. ஒரு சந்தோஷமான தகவலோட வரேன்னு சொல்லிட்டு போனா. அதுக்கப்புறமா அவளன்னா பாட்டி அழாதீங்க.
சொல்லுங்க பாட்டி. அன்னைக்கு காலையில பார்த்ததுதான் என் வள்ளிய நான் கடைசியா பார்த்தது. மரத்துல தூக்கு போட்டுக்கிட்டாமா. அழாதீங்க பாட்டி, நான் இருக்கேன். வள்ளி இருந்தா உங்களுக்கு என்ன செய்வாளோ அவ இடத்துல இருந்து அத நான் உங்களுக்கு செய்யறேன். ஆள்மாறாட்டம் செய்வது மனித குணம். இழப்பு என்பது ஒரு பெரிய வலிதான். என்ன செய்ய முடியும்? பாவம். ஒருபுறம் விடை தெரியாத வள்ளியின் மரணம், மறுபுறம் தன் காதல் கைகூடுமா என்ற போராட்டம். உண்மையிலேயே வள்ளிக்கு என்ன நடந்தது? ராம் பண்டிட் சொன்ன பரிகாரத்திற்காக ராகவ் அந்த மரத்திற்கு தாலி கட்டுகிறார். உண்மையிலேயே ராகவ் மரத்திற்குத்தான் தாலி கட்டினாரா? தன்னுடைய கர்ம வினைகளுக்கு ஏற்ற பயனை கண்டிப்பாக அடைந்துதான் ஆக வேண்டும் என்று சொல்கிறார்கள் வேத ஆய்வாளர்கள். ராகவும் அப்படித்தான். வினை விதைத்தவன் வினையை அறுத்துத்தான் ஆக வேண்டும். இனி ஆட்டம் ஆரம்பம். வாருங்கள், ஆத்மாவிற்குள் செல்லலாம். கயல், ஹே, நான் உனக்கு எத்தனை தடவை ஃபோன் பண்ணிட்டு இருக்கேன், ஏன் நீ ஃபோன் எடுக்கல? போனை வீட்ல வச்சுட்டு நான் கோவிலுக்கு போயிட்டேன் ராகவ். இப்பதான் ஞாபகம் வந்து பார்த்தேன். ஓ, அப்படியா? ராகவ், வள்ளின்னு எனக்கு தெரிஞ்ச பொண்ணு ஒருத்தி இருக்கான்னு நான் சொல்லியிருந்தேன்ல உன்கிட்ட. ஆமா. அவ இறந்துட்டா ராகவ். ஏன், என்னாச்சு? இன்னைக்கு நான் கோவில் போனப்போ அவங்க பாட்டியை நான் பார்த்தேன். அவங்க தான் சொன்னாங்க. அட பாவமே. பாட்டி சொன்னதை கேட்டதுல இருந்து என் மனசே சரியில்லை ராகவ். சரி, நீ கண்டதை போட்டு மனசுல குழப்பிக்காத. அவளுக்கு கொடுத்து வச்சது அவ்வளவுதான். யார் என்ன பண்ண முடியும்? நீ முதல்ல ரிலாக்ஸ்ட் ஆகு. கயல், நீ சந்தோஷமா இரு. வருத்தப்படுறதுனால அவ திரும்பி வரப்போறது கிடையாது. இதெல்லாம் யோசிக்காம கொஞ்சம் ஃப்ரீயா இரு கயல். நீ ரொம்ப ஈஸியா சொல்லிட்ட. என்னால அவளை மறக்க முடியல. கயல், நீ இப்படி வருத்தப்படுறது எனக்கு தான் கஷ்டமா இருக்கு. உனக்கு என்ன கஷ்டம்? உன் மனசுல நான் தானே இருக்கேன். நீ அங்க வேதனைப்பட்டா உன் மனசுக்குள்ள இருக்கிற எனக்கு வலிக்காதா? எனக்கு வலிச்சா உனக்கு பரவாயில்லையா? நீ என்னோட மனசுக்குள்ள இருக்கங்கிறதுனால நான் எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன் தெரியுமா? நானே தனியா சிரிச்சுக்கிட்டு இருக்கேன். என்னை பாக்குறவங்க என்ன பைத்தியம் தான் சொல்றாங்க. ஆனா நான் சந்தோஷமா தான் இருக்கேன். எதுக்காக? என் மனசுல இருக்கிற நீ சந்தோஷமா இருக்கணும், அதுக்காக. இன்னைக்கு காலையில கூட கதவிடுக்குல விரல் மாட்டிக்கிச்சு. அப்ப கூட நான் வலியில துடிக்கலையே. ஐயோ, ரொம்ப காயமாயிடுச்சா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இப்ப நீ துடிக்கிற பாத்தியா? இதுக்குதான். நம்மள யாரு வேதனைப்பட்டாலும் ஒருத்தரை மட்டும் பாதிக்காது, நம்ம 2 பேரையுமே பாதிக்கும். சாரி ராகவ், நான் இன்னைக்கு உன்னை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டேன். நான் ரிலாக்ஸ் ஆயிக்கிறேன். குட் கேர்ள். ராகவ், மரத்துல தாலி கட்டி பரிகாரம் எல்லாம் செஞ்சாச்சு. மத்த விஷயம் எல்லாம் எப்போ எப்போ நம்ம சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கலாம் ராகவ்? அத சொல்றதுக்கு தான் உனக்கு கால் பண்ண. வர வெள்ளிக்கிழமை தட்டு மாத்திக்கலாம். அப்பவே நம்ம நிச்சயதார்த்தத்துக்கு நாள் குறிச்சிடலான்னு அப்பா சொல்லிட்டாரு. சோ வர வெள்ளிக்கிழமை நாங்க எல்லாரும் உங்க வீட்டுக்கு வரோம். அப்பாடா, எனக்கு இப்பதான் நிம்மதியா இருக்கு ராகவ். ஐ அம் வெரி ஹாப்பி. ஐ அம் வெரி 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 ஹாப்பி. ஐ அம் வெயிட்டிங் டு. யாரும் இழுத்த மாதிரி இருந்துச்சு. ராகவ், என்னாச்சு? ராகவ், ஹலோ. யாரா இருக்கும் தெரியலையே. ஹலோ. இந்த குடுக்குறேன் அவனை எழுப்பி நீயே பேசிக்க. இந்தடா ஏந்திரா, கயல் பேசுறா பாரு. எழுந்துரு. நல்ல புள்ள. சொல்லு கயல். ராகவ், என்னாச்சு? கல்யாண காய்ச்சலா?
கல்யாணத்துக்கு அப்புறம் தான் காய்ச்சல் வரும்னு சொல்லுவாங்க. உனக்கு என்ன முன்னாடியே வந்துருச்சு? உனக்கு கிண்டலா இருக்கா? உனக்கு ஜுரம் வந்தா தெரியும். வரட்டும் வரட்டும். கஷ்டம், காய்ச்சல், தலைவலிலாம் எனக்கு வரட்டும். என் ராகவ் நல்லா இருக்கணும். எனக்கு அதுதான் வேணும். ஏய், நான் சும்மா தான் சொன்னேன். நான் நிஜமா தான் சொன்னேன். ஆமா, என்கிட்ட போன்ல பேசிட்டு இருக்கும்போது நேத்து நைட் என்ன நடந்துச்சு? அதுதான் எனக்கும் ஒன்றும் புரியல. உங்ககிட்ட போன்ல பேசிக்கிட்டே நான் மொட்டை மாடியில இருந்து திடீர்னு கீழே விழ பார்த்தேன். அச்சச்சோ, அப்புறம்? ஆனா நான் கீழே விழல. யாரோ என்ன இழுத்து பிடிச்ச மாதிரி இருந்தது. பார்த்தா அங்க யாரையும் காணோம். ஒரே பிளாக் மேஜிக்கா இருக்கு. எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. இன்னும் கூட எனக்கு அதை நினைச்சா பயமா இருக்கு. அதனால அந்த ஜுரம் தான். நீங்க சொன்னது எனக்கு ஒண்ணுமே விளங்கல. கேர்ஃபுல்லா இருங்க. டாக்டர் கிட்ட போனீங்களா? போகணும். சரி, மெடிசன் எடுத்து ரெஸ்ட் எடுங்க. கயல், கயல், ச்சே, இன்னும் கொஞ்ச நேரம் பேசி இருந்திருக்கலாம். அதுக்குள்ள போனை கட் பண்ணிட்டா. இது யாரு? ஆத்மா, அமானுஷ சக்தி என்று சொல்லக்கூடிய பேய் பிசாசுகள் உண்மையிலேயே பயந்த சுபாவம் கொண்டது என்று சொல்கிறார்கள் அமானுஷ்ய ஆய்வாளர்கள். பெரும்பாலும் அவைகள் ஊரை ஒட்டினார் போலேயே நடமாடும் என்கிறார். ஆனால் இங்கே ஒரு ஆத்மா ஊருக்குள்ளே வந்துவிட்டது. இல்லை இல்லை, ஊருக்குள்ளே வரவழைக்கப்பட்டது என்று தான் சொல்ல வேண்டும். ஆறுதல் சொல்ல கையில் இருந்தாலும் ஆத்மாவிடமிருந்து தப்ப முடியுமா? ஆன்மீக நிகழ்வுகளில் அறியாமல் செய்யக்கூடிய தவறுகள் கூட தலையெழுத்தை மாற்றிவிடும். இது செய்தவர்களின் தவறல்ல, அந்த நேரத்தில் நடக்கும் மதியின் மயக்கம். ஜோதிடம் கூட சில நேரங்களில் சோதிக்கும் வடிவமாக மாறும் என்பதற்கு இவர்கள் ஒரு உதாரணம். காதலில் வென்றால் வாழ்க்கை, தோற்றால் எதுவும் நடக்கலாம். இந்த காதலர்களுக்கு இப்பொழுது என்ன நடக்கப் போகிறது? வாருங்கள் பார்க்கலாம். யாரு? யார் நீ? ஒழுங்கா என் முன்னாடி வந்துரு. வந்தா என்னடா பண்ணுவ? யார் நீ? எதுக்கு என்ன இப்படி டார்ச்சர் பண்ற? நான் யாருன்னு உனக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. அப்புறம் எதுக்கு என்ன கொடுமைப்படுத்துற? நீதாண்டா என்ன கொடுமைப்படுத்துற. எதுக்குடா என் மரத்துல தாலிய கட்டின? என்னது? உன் மரமா? ஆமாண்டா, அது ஏன் மரம். நான் தான் அது. எதுக்குடா எனக்கு தாலி கட்டின? இந்த தாலி எதுக்குடா கட்டின? அது பரிகாரத்துக்கு தாங்க கட்டினேன். பரிகாரமாவது பலகாரமாவது ஒழுங்கு மரியாதையா நீ கட்டின தாலிய நீயே எடுத்துரு. அதான் உனக்கு நல்லது. இல்ல காலம் பூரா உன்னை தொந்தரவு பண்ணுவேன். ஐயோ, கத்தாத. எங்க அந்த தாலியை கட்டினா அப்புறம் எங்க கல்யாணம் நடக்காது. தாலிய கழட்டலனா உங்க வீட்டுல நாளைக்கு கருமாதி தான் நடக்கும். பரவாயில்லையா? கருமாதி நடக்குமா? பயம் வருதுல, வரணும். நாளைக்கு தாலிய கழட்டுறதுக்கு நீ மட்டும் நாளைக்கு அங்க வரணும். இல்ல நான் வருவேன். நீ வரல, உன் உயிரை மட்டும் தனியா எடுப்பேன். அப்புறம் என்ன மாதிரி தான் நீயும் ஆயிடுவ. என்னங்க? மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வர்ற நேராச்சு. எல்லாம் ரெடியா இருக்கா? எல்லாம் எடுத்து வச்சாச்சு. அம்மா, சரிம்மா. அப்பா, நான் கோவிலுக்கு போயிட்டு வந்துடுறேன். ஏமா, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க தட்டு மாத்திரைக்கு வந்துகிட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல நீ அர்ச்சனை தட்டோட கோயிலுக்கு போய்கிட்டு இருக்க? ஆமாப்பா, எல்லாம் நல்லபடியா நடக்கணும்னு கோவில போய் விளக்கேத்திட்டு வந்துடுறேன். இல்லம்மா, அவங்க வரும்போது நீ இல்லாம இருந்தா நல்லா இருக்காதம்மா. நாளைக்கு போய்க்கலாம். கிருஷ்ணன் அவதான் எல்லாம் நல்லபடியா நடக்கணும்னு கோவிலுக்கு போயிட்டு வரேன்னு சொல்றாள். அனுப்பி வைங்க, நீ போயிட்டு வாமா. சரி சரிம்மா, போயிட்டு சீக்கிரம் வந்துரு. கயல், பத்திரமா போயிட்டு வா. நீ வந்ததுக்கு அப்புறம் தான் தட்டை மாத்த முடியும். மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வரதுக்கு முன்னாடி நான் வந்துருவேம்மா. சீக்கிரம் வந்துடுறேன். போயிட்டு வா. எல்லாம் நல்லபடியா நடக்கும் கிருஷ்ணன்.
சாவித்ரி ஆ? எல்லாம் கரெக்டா இருக்கான்னு பாத்துட்டியா? அதான் பாக்குறேன். வெத்தலை பாக்க மட்டும் பூஜை ரூம்லயே வச்சுட்டு வந்துட்டேன். ராகவா, பூஜை ரூம்ல வெத்தலை பாக்க வச்சுட்டு வந்துட்டேன். உள்ள போய் விளக்க தொட்டு கும்பிட்டுட்டு எடுத்துட்டு வா போ. சீக்கிரம் வா. சரிம்மா. எப்படி மறந்தேன்னு தெரியலையே. சரி விடு, பரவாயில்ல. முருகா, எல்லாம் நல்லபடியா நடக்கணும். என்ன அணைஞ்சிருச்சு? விளக்கு தானா அணையுது. அவசரமா இருக்க. அப்பா கிட்ட இதை சொன்னா பிரச்சனை ஆயிடும். பேசாம விளக்க ஏத்தி வச்சுட்டு போயிடலாமா? வரத பாத்துக்கலாம். என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான் இவ்வளவு நேரம் உள்ள போய்? வருவாங்க. இந்த வந்துட்டான் பாருங்க. விளக்க தொட்டு கும்பிட்டு தானே எடுத்துட்டு வந்த? ஆமாம். சரி. டேய் ராகவ், என்னடா இப்படி டல்லா இருக்க? அவன் நல்லா தாங்க இருக்கான். அவனுக்கே உடம்பு சரியில்லை சும்மா. ஏய், உனக்கு பிடிச்ச பொண்ணை தானே பார்க்க போறோம். பிரிஸ்காரு வாங்க. எந்த ஒரு நல்ல காரியம் நடக்கும்போதும் சில தடங்கள் நேர்ந்தால் அது அபசகுனமாக இன்னும் சில குடும்பங்களில் கருதப்படுகிறது. 21ஆம் நூற்றாண்டில் இதெல்லாம் பொய் என்று சில படித்தவர்கள் கூறினாலும் ஜாதகம், ஜோதிடம் அதெல்லாம் இன்னும் நம்பப்படுகிறது. இங்கு ராகவ் விளக்கு அணைந்ததை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. காரணம், கையல் மேல் அவன் வைத்திருந்த கண்மூடித்தனமான காதல். என்ன நடக்கப் போகிறது பார்க்கலாம் நாளை. இது ஆத்மா.